உங்க வீட்டுக்கு நீங்க வரலாம் போகலாம், நான் எதுக்கு கேட்கணும்? என் மேல இருக்கிற கோபம் உனக்கு இன்னும் போகல? எனக்கு எதுக்குங்க உங்க மேல கோபம்? நான் யார் உங்க மேல கோவப்படுறதுக்கு? என்ன கிரிஜா யாரோ மாதிரி பேசுற? நான் உன் புருஷன், நீ என்னோட வைஃப். அது வெறும் வார்த்தையா இருக்க கூடாதுங்க. அந்த வார்த்தை நாம வாழ்ற வாழ்க்கையா இருக்கணும். ஏதோ ஒரு வேகத்துல அவசரத்துல தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்க கூடாதா? மறக்கவே முடியலன்றப்ப எப்படிங்க மன்னிக்கிறது? இங்க பாருங்க, வேற ஒருத்தி கூட தொடர்பு வச்சுக்கிறது இந்த ஆம்பளைங்க ரொம்ப சுலபமா எடுத்துக்கிறீங்கல்ல. பொம்பளைங்களுக்கு ஒரு இலக்கணம், ஆம்பளைங்களுக்கு ஒரு இலக்கணம். என்ன கேவலமான கலாச்சாரம். இங்க பாருங்க, கற்புன்றதும் கட்டுப்பாடுன்றதும் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கணும். உங்களுக்கு இருக்கிற அதே ஆசை பாசங்க எங்களுக்கும் இருக்கு. அதுக்காக நாங்க என்ன தெரு தெருவா அலையிறோமா? நாங்க கட்டுப்பாடா கண்ணியமா வாழ்ற மாதிரி நீங்களும் வாழ்ந்தா என்ன? சத்தியமா இனிமே இந்த மாதிரி. அப்பா சாமி வேண்டாப்பா. உங்களுக்கும் சத்தியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாடகைக்கு வாழ வந்தவ கூட சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக பெத்த புள்ள மேலேயே சத்தியம் பண்ணவர் தானே நீங்க. இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். ஏன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. சரி சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்தீங்க? அது அப்பா வர சொன்னாரு. மாமா சொன்னாரு சொத்தை பிரிக்க போறாராம். நல்லபடியா சொத்து பிரிச்சதுக்கு அப்புறம் நீயும் விமலும் எங்கூட வந்துருங்க. நாம எல்லாரும் பழைய மாதிரி சந்தோஷமாவே இருக்கலாம். பழைய மாதிரி சந்தோஷமா இருக்க இன்னும் 22 மாசம் இருக்கு. புரியலையா? நான் உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு இன்னும் 22 மாசம் ஆகும். இந்த 22 மாசத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஏ நான் செத்து கூட போகலாம். இல்லனா அந்த கொலை கேஸ்ல என்ன குற்றவாளின்னு சொல்லி உள்ள கூட தள்ளிடலாம். நான் பேசுற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காம போகலாம், ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. கிரிஜா, நான் என்ன சொன்னா, நான் என்ன பண்ண நீ என்ன நம்புவ? என்ன டைவர்ஸ் பண்ணிடுங்க. எனக்கு இந்த இல்லற வாழ்க்கை மேலேயே கோபமும் சலிப்பு வந்துடுச்சு. பேசாம என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நல்லா யோசிச்சு சீக்கிரமா ஒரு முடிவை சொல்லுங்க. கிரிஜா, வாய் மூடிட்டு சும்மா வந்துட்டீங்களா? அப்பா உட்காருங்க உட்காருங்க. என் 3 பசங்களும் இப்படி ஒத்துமையா நிக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. எங்க இந்த மாதிரி காட்சியை நான் பார்க்காம போயிடுவேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்போ நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? கேட்கறதுக்கே தர்ம சங்கடமா இருக்குப்பா. நீங்க வருத்தப்படுறதுக்காக நான் இதை சொல்லல. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன்றத சொல்லணும்ன்றதுக்காகத்தான் நான் சொன்னேன். என்னமோ பசங்களுக்கு சொத்தை எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு போறியாமே, உண்மையா?
ஆமா சித்தப்பா. இனிமேலாவது நான் நிம்மதியா இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதான் சொத்தை பிரிச்சு கொடுத்துடலான்ற நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கு இல்லடா. இத பாருங்க சித்தப்பா, என் பசங்க மேலேயோ இல்ல என் மருமகங்க மேலேயோ எனக்கு எந்த கோபமும் இல்ல, வருத்தமும் இல்ல. இத பாருங்க, உங்க மேல எனக்கு இருக்கிற பாசம் அப்படியே தான் இருக்கு. 1% கூட குறையவே இல்லை, குறையவும் குறையாது. வக்கீல் கிட்ட இவனுக்கு இது அவனுக்கு இதுன்னு எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு எழுத சொல்லியிருக்கேன். எழுதிட்டு இருக்காரு. கூடி சீக்கிரத்திலேயே உங்க சொத்து பத்திரம் உங்க கைக்கு வரும். அப்ப சொத்து பிரிச்சு ரெடியா இல்லையாப்பா? ஏண்டா இவ்வளவு ஏமாற்றமா கேக்குற? நான் நாட்களை கடத்தி உங்களை எல்லாரையும் ஏமாத்த மாட்டேன். சொத்து பத்திரம் எல்லாம் கூடி சீக்கிரத்திலேயே உங்க கைக்கு வந்துடும். அப்பா, இந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. எனக்கு சொத்து வேணாப்பா. நோ 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 மை சன், டோன்ட் சே தட். அப்பா முடிவெடுத்ததுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சொத்து சரிசமமா தான் வரும். யாருக்கும் ₹1 கூடவோ இல்ல குறையவோ கண்டிப்பா வராது. உங்க 3 பேருக்குள்ள வயசு வித்தியாசம் இருக்கலாம். ஆனா சொத்து பிரிக்கிற விஷயத்துல வித்தியாசமே இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி போடு. உங்க 3 பேருக்கும் சொத்து பிரிச்ச பின்னாடி நான் உங்களுக்கு தகவல் அனுப்புறேன். அப்பா, என்ன பிரேம்? ஏதோ தகவல் சொல்றேன்னு சொன்னீங்களாப்பா? அந்த தகவல் எப்பப்பா தெரியும்? அப்பா, அது எப்ப என்னைக்குன்னு கொஞ்சம் சூசகமா சொன்னா எங்களுக்கும் கொஞ்சம் பிளான் பண்ண வசதியா இருக்கும்லப்பா. இந்த மாசம் லாஸ்ட்ல தகவல் தெரிஞ்சிருவான்ப்பா. ஏன்பா அவ்வளவு டைம்? இந்த வார கடைசியிலேயே உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். அம்மாடி அப்பா. வேற என்ன பிரேம்? வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். வரம்பா. வாடி. வரமா. பத்திரமா போயிட்டு வாமா. சரி, நானும் கிளம்புறேன்ப்பா. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் வசந்த் அவர்களே. போதும். எனக்காக உன் கண்கள் சிந்தின இந்த கண்ணீர் துளி எனக்கு போதும். அப்பா, நீ எதுவும் பேச வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். எல்லாத்தையும் உன் கண்களே பேசிடுச்சு. போ. வரமாமா.
எதுக்கு மாமா இவ்ளோ அவசரம்? புரியுது மாமா. சொத்தை பிரிச்சே ஆகணும்னு ஒத்த கால நின்னவ நான் தான். அப்ப அறிவு கெட்டு இருந்த மாமா. இப்பதான் நல்லது கெட்டது எல்லாமே புரியுது. ஆனா என்ன பண்றது? எல்லாமே கைமீறி போயிடுச்சு. என்ன சித்தப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? நீ பிரிச்சு தர சொத்தை அவங்க பிரிச்சு மேயாம பாத்துக்கணும். என் கடமையை நான் பண்றேன். விதிப்படி என்ன நடக்குமோ அது நடக்கட்டுமே. எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? பெத்த பிள்ளைங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க, எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? நாராயணி, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போயிச்சா? என்ன கேக்குறது, ஏது கேக்குறது, யார கேக்குறது விவசாய இல்ல. நான் என்ன கேட்க கூடாதியா? கேட்டேன். எல்லாருக்கும் பிரிச்சு தர மாதிரி நமக்கும் ரொக்கமாவோ இல்ல நலமாவோ இல்ல நகையாவது தட்டுமே. எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்கறவரு நமக்கு மட்டும் ஏன் வஞ்சனை பண்ணணும்? சரி, உங்களுக்கு என்ன வேணும்? நிறுத்திக்க. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். ஏதாவது கேட்ட தொலைச்சிருவன். தொலைச்சு அவன் சொந்த பணத்துல அவன் சம்பாதிச்சல அவன் சொந்த குழந்தைகளுக்கு பங்கு பிரிக்கிறான். அதுல பங்கு கேட்க நீ நான் யாரு? வேணா நாராயணி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பேராசை பெருத்த நஷ்டம் சொல்லுவாங்க. ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. கங்காதரா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதரா. நாங்க பாய் படுக்கலாம் சுத்திக்கிட்டு செங்கல்பட்டுக்கு போயிடுறோம். செங்கல்பட்டா? செங்கல்பட்டுக்கு நான் வரமாட்டேன். நீ இங்க இருந்தா ஒன்றுல பெருந்துளை ஆயிடுமேடி. உன்னை செங்கல்பட்டு இழுத்துட்டு போய் ரூம்ல போட்டு பூட்டி வச்சாதான் நீ உருப்பிடுவ. நாளைக்கே புறப்பட தயாராரு. சித்தப்பா, என்ன சொல்ற வசந்த்? உங்க அப்பா சொத்தை பிரிச்சு தர ஓகே சொல்லிட்டாரா? ஆமாண்ணே, எங்களுக்கே ஆச்சரியமா போச்சு இல்லண்ணே? உனக்கு ஆச்சரியம்னா எனக்கு அது அதிர்ச்சிடா. நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேனே. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா உனக்கு அது உனக்கு இது எதுன்னு சொத்து பிரிச்சு விடுறேன்ட்டாரு. என் தம்பி சும்மாவே டான்ஸ் ஆடுவான். போதா குறைக்கு பசங்க சரகைய வேற கட்டி விட்டுட்டானுங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் பேயாட்டம் ஆட போறான். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இந்த நாளுக்காக தான், இந்த வார்த்தைக்காக தான் நானும் உங்களை மாதிரியே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். என் தம்பி ரொம்ப நல்லாவே நடிக்கிறான். பாவம் பசங்க நம்புறானுங்க. என்ன நடக்க போகுதோ. சரி, உங்க அப்பா சொத்தை பிரிச்சு குடுக்கறதுல உங்களுக்கு ஒன்னும் கூட குறைச்சல் பிரச்சனை இல்லல்ல? இல்லண்ணே, பரிச்சை வரல. ரொம்ப கரெக்டா பிரிச்சு விடுறேன். பாவம் நாங்க தான் அவரோட மனசை ரொம்ப நோக்கடிச்சிட்டோம். ஆஹா, சொத்தை பிரிச்சு தரேன்னு சொன்னதோ அப்படியே அப்பா பக்கம் டைவ் அடிக்கிறானுங்களே. ஆமாண்ணே, நான் கூட அவரை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டேன். அதுக்காக அவர்கிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாதுண்ணே. நேரம் சரியில்லை. இவனுங்களுக்கோ இல்லை இவனுங்க அப்பனுக்கோ யாரோ ஒருத்தருக்கு நேரம் சரியில்லை. குழந்தைங்களை பெற்றதுக்கு அப்புறமும் நீங்க இன்னும் குழந்தைங்களாவே இருக்கீங்களே தம்பிகளா? உங்க அப்பா வெள்ளத்தை தரேன்னு தான் சொல்லியிருக்காரு, வெட்டி எடுத்து தரல. சாப்பாடு சாப்பாடுன்னு எழுதி எழுதி பார்த்தா ஏப்பம் வராது. மார்க்கெட்டுக்கு போகணும், மளிகை சாமான் வாங்கணும், மசாலா அரைக்கணும், சமைக்கணும், சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான்
எப்ப வரும்? என்னடா முனியனா கொக்கா? அவன் சுவத்துல படம் வரைஞ்சா என் தம்பி காத்துலயே படம் வரைவானே. வரடா தம்பி வர, 2 கேனைய முகத்துலயும் நல்லா படம் வர. என்னென்ன சொல்றீங்க? உங்க சந்தோஷத்தை சாய்க்கிறதா தம்பிங்க நினைச்சிடக்கூடாது. என் தம்பிங்க நீங்க ஏமாத்திர கூடாதுங்கிறது தான் என்னோட நோக்கம். இத பாருங்க தம்பிங்களா, சொத்து சொந்தமாகிற வரைக்கும் நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுக்க வேண்டாம். எதிர்பார்த்தது கைகூடி வரலன்னா ரொம்ப ஏமாற்றமா போயிடும். என்னென்ன சொல்றீங்க? ஆமா, என் தம்பி சொல்றது 100க்கு 100 கரெக்ட். எட்டாத ஆப்பிள் என்னதான் டேஸ்டா இருந்தாலும் நமக்கு என்ன யூஸ்? இனந்தம்பி நான் சொல்றது கரெக்ட். சரி தம்பிங்களா, உங்க அப்பா சொத்தை பிரிச்சு தரேன்னு சொன்னாரு. எப்போ என்னைக்குன்னு ஏதாவது சொன்னாரா? இப்ப போங்க, நேரம் வரும்போது நானே கூப்பிடுறேன்னு சொன்னாருண்ணே. உடனே நீங்களும் அதை நம்பி வந்துட்டீங்க. அந்த நேரம் எப்ப ஏதுன்னு எதுவும் கேட்கல. இந்த காலத்துல இப்படி ஒரு இன்னசென்ட் பிள்ளைங்களா? தம்பிங்களா, அப்பா புள்ளையா இருக்கிறது சின்ன தப்பு, ஆனா அப்பாவி பிள்ளைகளா இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. உங்க அப்பா வெறும் வார்த்தையா சொன்ன சொத்தெல்லாம் உரிமையா உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் என்கிட்ட சொன்ன மாதிரி சொத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க. அண்ணே, என்ன நீ சொல்ல வரீங்க? சொத்து கிடைக்குமா கிடைக்காதா? அது உங்க அப்பாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். உங்க அப்பா சொன்னது நடக்குமா நடக்காதா, சொன்னதை அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, சொத்தை பிரிப்பாரா இல்ல ஏமாத்துவாரா, இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். தம்பி, எதையும் தாங்கும் இதயம் வேணும்னு அண்ணா சொன்ன மாதிரி இந்த அண்ணா சொல்ற எதுக்கும் தயாரா இருங்க. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. தம்பி, பேசி பேசி அவங்கள ரொம்ப குழப்பிட்டடா. குழப்பினது நான் இல்லைன்னு அந்த கங்காதர எனக்கு முன்னால முந்திக்கிட்டு 3வது மகனை பிரிச்சு வச்சான். இப்ப பிள்ளைகளை அவனாவே கூப்பிட்டு சொத்தை பிரிச்சு தர பாக்குறான். கங்காதர ஏதோ ஒரு நாடகமாட பாக்குறான்னு விடக்கூடாது, விடவே கூடாது. அவன் நம்மள ஓவர்டேக் பண்ண விடவே கூடாது. அதே மாதிரி இந்த பசங்க அவங்க அப்பனோட ஒண்ணு சேர கூடவே கூடாது. பண்றேன்னு சேர விடாம பண்றேன். துர்கா, துர்கா, நான் இங்க இருக்கேன். ஓ, இங்க இருக்கியா? இந்த விபூதி எடுத்துக்க. என்னங்க இது? மனசு நிம்மதியா இல்லையான்னு பிள்ளையார் கோயிலுக்கு போனேன். அங்க போனா இன்னைக்கு என்னவோ சங்கடகர சதுர்த்தியா. சங்கடகர சதுர்த்தின்னு சொன்ன உடனே பிள்ளையார்கிட்ட நான் மனசார வேண்டிக்கிட்டேன், இனிமையாவது நம்ம வீட்டுல நிம்மதி இருக்கணும்னு. இதுக்கு மேல என்னங்க பிரச்சனை? அதான் சொத்தை பிரிச்சு கொடுக்கற முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல, பிள்ளைங்களையும் வரவழைச்சு சொல்லிட்டீங்க. பசங்க உங்களோட தகராறு பண்ணதே சொத்து பிரிச்சு கேட்டுதான். சொத்து கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தர்க்கம் எதுக்கு, தகராறு எதுக்கு? சொத்தை பிரிச்சு தந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க தூரம் தூரமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலே போதுங்க. ஏய், 1 மினிட். சொத்தை பிரிச்சு கொடுத்த உடனே பிள்ளைங்க தூரம் தூரமா போவாங்கன்னு உனக்கு யார் சொன்னாங்க? சொல்லு துர்கா. பிள்ளைங்க தூரம் தூரமா போறாங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க? சொத்தை பிரிச்சு கொடுத்தா சொந்தம் பிரிஞ்சு போன மாதிரி தானங்க. சொந்தம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான்